மெய்வழிச்சாலைக்கு போனால் தான் அவனை லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட ஆள் சொல்லிச்சு. ஸோ அதை கேட்டு நாங்களும் அங்கே போனோம். பெருசாக அங்கே ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. லாஸ்ட் வரைக்கும் அந்த பொண்ணும் வந்து லவ் பண்ணலை. ஸோ புதுக்கோட்டையில் போனது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படியே மீட் பண்ணிவிட்டு, புதுக்கோட்டையில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமஸான இடங்கள் இருக்குது. அதுலேயும் இந்த சிம்பிள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் தான் பார்த்திங்கன்னா சித்தனை வாசல் குகை கோவில். அதனுடைய என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு அடக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ பைக்கில் தான் நாங்கள் போனோம். நானும் என் ஃப்ரெண்டும் பைக்கில் தாங்க போயிட்டு இருந்தோம். பல்சர் 150 தான் போயிருந்தோம். காலையிலே போயிட்டதால் பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ வெயிட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு கஸ்டமராக நாங்கள் உள்ளே போனோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷன்ஸ்லாம் இருந்தது, சில குழந்தைங்க விளையாடுறது. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே ஊஞ்சலில் ஆளுக்கு கொஞ்சம் நேரம் மாற்றி ஊஞ்சல் விளையாடிட்டு, ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிச்சுங்க. ஸோ அந்த வியூ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் இந்த இடம் ஒரு நேச்சுரலான பிளேஸ், ஒரு லுக் வியூவாக இருந்துச்சு. இது எல்லோரும் பார்த்திங்கன்னா சோஷியல் புக்கில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பெரிய கல்லில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குகை மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே ஒரு ஓவியம் வரைஞ்சிருந்தாங்க. அது வந்து பல நூற்றாண்டு காலமாக அழியாத இருந்தாலும் அதை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை வந்து பாதுகாத்துட்டு வராங்க இன்றைக்கும். அது உள்ளே பார்த்திங்கன்னா கேமரா எடுக்க அலோட் கிடையாது. ஸோ வெளியே மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சு. அண்ட் நிறைய பேர் இதை விசிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டிலே நிறைய விசிட் பண்ணுற மாதிரி பிளேசஸ் நிறைய இருக்குது. ஸோ அது உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா செக்யூரிட்டி உங்களுக்கு அழகாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு வெளியே அப்படியே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வியூஸாக இருக்கும். ஸோ அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சமணர் படுக்கை இருக்குங்க. ஸோ அதையும் சரி ஏறி பார்த்தலான்னு அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்டெப்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் அதுக்கு ஏறலாம், சரி வந்தது வேஸ்ட் ஆகக்கூடாது, இது ஏதாச்சும் செய்யலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இடம்லாம் சுற்றி பார்த்தோம். அண்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடம் இருக்குதுங்க டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லைஃப் டைமில் ஒரு தடவையாச்சும் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டுருந்தோம். அதனுடைய ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே வேறு லெவலில் கட்டியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான இப்போ இதெல்லாம் இருக்கான்னு தெரியல, எல்லாமே கருங்கல்லாவே படிக்கட்டு. என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அவன் ஆள் சொன்ன இடத்த போய் பார்த்து அரைகுறையாக திரும்பினால ஒரே சோகமாக வந்தான். பட் நான் வந்து சுற்றி பார்க்க தான் வந்தேன். ஸோ அந்த சந்தோஷத்துலேயே நான் மேலே ஏறி போயிட்டுருந்தேன். வாடா போகலாம், வால் கிடக்குது, அது லவ் வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். ஸோ மேலே போகும்போது பார்த்திங்கன்னா வெயில் ஜாஸ்தியாச்சு. ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது ஏறுறதுக்கூட. அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டில் தண்ணி வராமல் இருக்க காவாலாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அப்போவே ஸ்ட்ரக்சரல் நல்லா பிளான் போட்டு யோசித்து கட்டியிருக்காங்க. ஸோ மேலே போனீங்க பார்த்தா மூச்சு திணறி எப்பாடி இப்போது நான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனுடைய என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா போர்டு போட்டிருப்பாங்க இங்கே சமணர் படுக்கை இருக்குதுன்னு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஏன்னா அங்கே மேலே ஏறும்போது நார்மலாக இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துக்கிட்ட போக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன கம்பி மட்டும் தாங்க சைடு சப்போர்ட் வச்சு உள்ள என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் வியூவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இடம் பார்க்கும்போதே ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இது இந்த வழி எங்கே தான் போகுது, அப்படி என்ன தான் வச்சுருக்காங்கன்னு உள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா சமணர்கள் வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் நான் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு சரியாக தெரியல. அங்கே பார்த்திங்கன்னா அவங்க ஓய்வு எடுக்கிற இடத்த வந்து கல்லுலேயே பெட் மாதிரி செதுக்கி அந்த இடத்த வந்து வீடியோ எடுக்க அலவுட் இல்லை மறுபடியும். ஸோ கிட்ட மட்டும் தான் காட்ட முடிஞ்சிச்சு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ராஜாக்கள் இந்த சமணர்கள் பார்த்திங்கன்னா அவங்க ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நேச்சுரல் வியூவோடவே கட்டியிருக்காங்க. வெயில் மழையிலையும் பார்த்திங்கன்னா அவங்க உட்காந்து ரசிக்கிற மாதிரி தான் அந்த இடம் இருந்துச்சு. ஸோ அதை நல்லா சேஃப்டி பண்ணி வேலி போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க படுத்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் சூப்பராக தெரியுங்க. ஒரு இடுக்கில் போய் உட்காந்து அவங்க அந்த நேச்சுரலை ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நாங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்யூரிட்டி வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அங்கேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து குடைவரை கோயில்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே நம்ம சோஷியல் புக்கில் அந்த காலத்தில் இருந்தது தான் நம்ம படித்தோம். ஸோ இதெல்லாம் நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் பிரமிப்பாக இருந்துச்சு. எப்படிரா இவ்வளோ கோவிலையும் அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் கருங்கல்லால் தான் மொத்தமாக கட்டியிருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் பிரமிப்பாக இருக்குன்னு வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்து மெமரிஸை க்ரியேட் பண்ணிட்டு வந்துவிட்டோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு இப்போ தான் எனக்கிட்ட மாட்டுச்சு. ஸோ அதனால தான் எடிட் பண்ணி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நானும் அவனும் வளைச்சி ரீல்ஸு ஸ்லோ மோஷன் அப்படி இப்படின்னு எடுத்தோம். அந்த பில்லர்ஸு எல்லாத்தையும் பார்த்து ரசித்தோம். எப்பட்றா இதை கட்டியிருப்பாங்க, அப்போது இந்த காலகட்டத்தில் எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, இப்போவே இதை மாதிரி கட்ட முடியல. ஆனால் அப்போது பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ரக்சரலோட அந்த கல்வெட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. அண்ட் எவ்வளோ பேர் அதுக்கு வேலை பார்த்துருப்பாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்து சுற்றி ரசிச்சுட்டு கோவில் சாமியை கும்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.
முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா கோவிலில் குரங்கு தொல்லை தான் இருக்கும். பட் இப்போ சில கோவிலில் பார்த்திங்கன்னா நிறைய காதலர்கள் தொல்லையாக இருக்குது. ஸோ அங்கங்கே தூணில் ஒளிஞ்சிட்ருக்காங்க. சில பேர் வந்து செல்ஃபி எடுத்துகிட்ருக்காங்க. செல்ஃபி எடுத்த வரைக்கும் அளவு நல்லதுன்னு நினச்சிக்கிறேன். ஸோ நானும் அவனும் பார்த்திங்கன்னா சுற்றி கோவிலை வேண்டிக்கிட்டு சரி அங்கே இருந்த கல்வெட்டுக்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் என்ன சமஸ்கிருத லாங்குவேஜில் இருக்குது, பட் ஒன்றும் புரியல. பட் அந்த காலத்தில் எவ்வளோ எழுதியிருக்காங்க. நம்ம ஸ்லேட்டில் எதுக்கு கஷ்டப்பட்டோம், பார்த்திங்கன்னா அவங்க கல்லுலேயே எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கோவிலை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சரி ட்ரிப்பு முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டை பக்கம் போகலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஆளுங்க அந்த தூணில் அவங்களுடைய கைத்திறமையை பார்த்திங்கன்னா ஹெவியாக காட்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் தூண்கள், அதுவும் ஒரே கல்லில் செதுக்கின சிலையெல்லாம் பார்க்கவே பிரமிப்பாக இருந்துச்சு. ஸோ இதுக்கான பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எவ்வளோ உழைச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற தூண்லாம் பார்த்திங்கன்னா ரெடிமேட் தூண் அந்த மாதிரிலாம் வச்சு கட்டிடுறாங்க. அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா பிசுறு தட்டாமல் செதுக்கி வச்சுருக்காங்க அந்த சிலையெல்லாம். ஸோ ஒன்றைத்தையும் அப்படி அப்படியே ரசிச்சுட்டு அந்த ட்ரிப்பு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ என் ஃப்ரெண்டால் தான் இந்த டே வந்து எனக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆச்சு. ஏன்னா அவன் லவருக்காக வந்து நான் என்னுடைய ட்ரிப்பை முடிச்சுக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2-3 வீடியோஸ் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு ஒரு ஐடியா பண்ணோம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா என்னுடைய புதுக்கோட்டை நண்பர்களையும் சந்தித்தேன். அண்ட் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையும் ஓரளவுக்கு சுற்றி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ புதுக்கோட்டை நண்பர்கள் மறக்காமல் இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணவும், நீங்களும் இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் உங்களோட அன்பான பதில்களை போட்டுருங்க. ஸோ ஏன்னா அங்கேருந்து கிளம்பி திருச்சி வந்து ஸ்ரீரங்கத்தை சாமியை கும்பிட்டுட்டு இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். நன்றி, வணக்கம்.